வணக்கம். நாம் இன்றைக்கு இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வகுப்பு 10 தமிழ் 2ஆம் திருப்புதல் தேர்வு 2024 தென்காசி மாவட்டம் வினாத்தாளில் உள்ள 1 முதல் 37 வரை உள்ள கேள்விக்கான பதிலை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். இனி இந்த காணொளியில் 38வது கேள்வியிலிருந்து பதிலை பார்க்கலாம் வாங்க. பகுதி 4 அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க. 38 சந்தக கவிதையில் சிறக்கும் கம்பன் என்ற தலைப்பில் இலக்கிய உரை எழுதுக. புத்தகத்தில் உள்ள பக்க எண் 148. சிலப்பதிகார மறுவூர்ப்பாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக. புத்தகத்தில் உள்ள பக்க எண் 179. 39 உங்கள் தெருவில் மின் விளக்குகள் பழுதடைந்து உள்ளன. அதனால் இரவில் சாலையில் நடந்து செல்வோருக்கு ஏற்படும் இடையூறுகளை எழுதி ஆவண செய்யுமாறு மின்வாரிய அலுவலருக்கு கூட்டு விண்ணப்பம் எழுதுக. புத்தகத்தில் உள்ள பக்க எண் 148. பள்ளித்திடலில் கிடைத்த பணப்பையை உரியவரிடம் ஒப்படைத்து பாராட்டு பெற்றதை பற்றி உறவினருக்கு கடிதம் எழுதுக. புத்தகத்தில் உள்ள பக்க எண் 179. 40 காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. புத்தகத்தில் உள்ள பக்க எண் 47. 41 வீட்டு எண் 54 தென்பொதிகை நகர் தென்காசி மாவட்டத்தில் வசித்து வரும் இளவரசனின் மகள் சுடற்கொடிக்காக கொடுக்கப்பட்டுள்ள மேல்நிலை சேர்க்கை விண்ணப்ப படிவத்தை நிரப்புக. புத்தகத்தில் உள்ள பக்க எண் 227. 42 பள்ளியிலும் வீட்டிலும் உன் செயல்களை அட்டவணைப்படுத்துக. புத்தகத்தில் உள்ள பக்க எண் 126. மொழிபெயர்க்க. புத்தகத்தில் உள்ள பக்க எண் 225. பகுதி 5 அனைத்து வினாக்களுக்கும் விரிவான விடையளிக்க. 43 ஒரு குழந்தையை தூக்கவும் கீழே விழுந்த ஒரு தேநீர் கோப்பையை எடுக்கவும் மென்பொருள் அக்கறை கொள்ளுமா வெறும் வணிகத்துடன் நின்று விடுமா? இக்கருத்துக்களை ஒட்டி செயற்கை நுண்ணறிவு எதிர்கால செயல்பாடுகள் பற்றி ஒரு கட்டுரை எழுதுக. புத்தகத்தில் உள்ள பக்க எண் 94. சங்க இலக்கியம் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையானவை என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகள் தருக. புத்தகத்தில் உள்ள பக்க எண் 198. 44 அறிவியலாளர் ஸ்டீபன் ஹாக்கிங்குடன் ஒரு விண்வெளி பயணம் என்னும் தலைப்பில் கற்பனை கதை ஒன்றினை எழுதுக. புத்தகத்தில் உள்ள பக்க எண் 94. அழகிரிசாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் குறித்து எழுதுக. புத்தகத்தில் உள்ள பக்க எண் 224. 45 குறிப்புகளை கொண்டு கட்டுரை ஒன்று தருக. முன்னுரை தமிழக எல்லை தமிழன்னை இலக்கியங்கள் இலக்கண நூல்கள் சான்றோர் வளர்த்த தமிழ் முடிவுரை. அல்லது முன்னுரை விசுமின் துளி விண்ணின் மலைத்துளி வான் சிறப்பு வள்ளுவன் வாய்மொழி மரம் வளர்ப்போம் பசும்புல் நுனி இயற்கையை போற்றுவோம் முடிவுரை. உங்களுக்கு கட்டுரை எழுதுறதுக்கு அவங்களே குறிப்பு சட்டகம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை வச்சு என்ன செய்யணும்னா ஒரு கட்டுரை அமைக்க வேண்டும். இந்த வினாத்தாளில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கான பதில்களையும் நாம் பார்த்து விட்டோம். நன்றி.